இப்போ 2025 நடக்க போகிற 10th அதுக்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதில் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் ப்ராக்டிக்கல் பாஸ் ஆகி தியரி மட்டும் ஃபெயில்னா இப்போ தியரி மட்டும் எழுதுனா போதும். இல்லை தியரியில் பாஸ் ஆகி ப்ராக்டிக்கலில் ஃபெயிலாக இருந்தீங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ வரப்போகிற சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு 10th ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிறவங்க அந்த ப்ராக்டிக்கலுக்கு தனியாக அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ப்ரைவேட் கேண்டிடேட் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட் வச்சுருப்பீங்க. அந்த ரெசிப்டை நீங்கள் எங்கே ப்ராக்டிக்கல் கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட போய் காமிச்சு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிக்கல் கிளாஸை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் டிஓ ஆஃபீஸில் போய் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கான அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, அதை கொடுத்து நீங்கள் ஒரு அப்ளை பண்ணி ஒரு ரெசிப்டை வாங்கிக்கணும். இப்போ இந்த ரெசிப்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட வாங்கின அந்த சர்டிஃபிகேட் இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இதையும் காமிச்சு தான் நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கலுக்கு அப்ளை பண்ணணும். ஏற்கனவே அப்ளை பண்ணுற டேட் சொல்லியிருக்கேன், மே 22லேருந்து ஜூன் 4 இந்த தேதி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணி அந்த ரெசிப்டை வாங்கி அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். நீங்கள் தமிழ் மட்டும் பிரிண்ட் எடுத்துங்க, 2 காப்பி பிரிண்ட் எடுத்துங்க, 2 காப்பியும் ஃபில்அப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இதில் ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்தது கலர் ஃபோட்டோ தான் ஒட்டணும். 2 அப்ளிகேஷன்லையும் ஒட்டணும். இதை ஃபில்அப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் நேம், 2வது பாயிண்டில் உங்கள் தாயார் தந்தையார் பெயர், 3வதுல என்ன பாலினம் அப்படின்னு எழுதிங்க, 4வதுல டேட் ஆஃப் பர்த்து, 5வதுல உங்களுடைய ஏஜ், 6வதுல உங்கள் அட்ரஸ்ஸு, 7வதுல அது உங்கள் அட்ரஸ் தான், 8வதுல நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கீங்க, அதாவது 8th இல்லை 9th டிஸ்கண்டினியூவா அதை அதில் போட்டுங்க. அடுத்து 9வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செய்முறை வகுப்பில் பயில விரும்பும் மொழி, அதாவது எந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸ் பண்ணணும், இங்கிலீஷ்லையா தமிழ்லையா அதை நோட் பண்ணிக்கிங்க. 10வது பாயிண்ட் மாற்றுத்திறனாளியாக இருப்பின் எவ்வகையை சார்ந்தவர், நீங்கள் பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா என்ன டைப்பு அப்படின்னு அதை நோட் பண்ணணும். அடுத்தது 11 உங்கள் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிங்க. அடுத்தது 12 தேர்வு கட்டண விவரம் அப்படின்னு போட்டு ரூபாய் 125 அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே ரூபாய் 125 அப்படின்னு எழுதிங்க. கேஷாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். அடுத்தது 13வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கவர் வைக்கணும், அதில் 5 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டணும். ஸ்டாம்ப் ஓட்டிட்டு உங்கள் அட்ரஸை எழுதி அதையும் சப்மிட் பண்ணணும் நீங்கள். அடுத்தது கீழே உங்கள் சைன், அப்புறமேல உங்கள் பேரண்டோட சைன் அதில் போடணும். அடுத்தது பற்று சீட்னு ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னா இதுதான் ரெசிப்ட், இதுதான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. இதை நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இதையும் காமிச்சாதான் நீங்கள் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நீங்கள் எழுத முடியும். கண்டிப்பாக காமிக்கணும். அப்படி நீங்கள் இதை அப்ளை பண்ணலை அப்படின்னா சயின்ஸ் தியரி மட்டும் தான் நீங்கள் எழுத முடியும். இந்த அப்ளிகேஷனோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதில் செகண்ட் பேஜ் தான் அந்த தமிழ் ஃபார்ம் இருக்கும், அதை மட்டும் பண்ணால் போதும்.